நமது 17வது மெகா மகளிர் சாதனையாளர் விருது விழாவின் அடுத்த விருது எந்த துறையை சார்ந்ததாக இருக்கும்? எதற்காக சாதனையாளர் விருது யார் பெறுவார்கள் என்று யூகிப்போமேயானால் நாம் கனவில் கூட சற்றும் யூகித்து பார்க்க முடியாத ஒரு துறையாக அது அமைந்திருக்கிறது. அப்படி என்ன துறை? யார் அவர்? என்ன செய்திருப்பார்? காணொலியில் காணுங்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீரின் அளவுக்கேற்ப மலர் தண்டு நீளுதல் போல நம் உள்ளத்தில் எவ்வளவு ஊக்கம் கொள்கிறோமோ அவ்வளவு உயரத்தை நாம் எட்ட முடியும். நமது நாட்டில் ஏறத்தாழ 50% பெண்கள் இன்னும் வீட்டு வாசற்படியை தாண்டி வெளியே வராத போது விண்ணை தாண்டி விண்வெளி துறையில் சாதித்து வரும் பெண் சக்தி இவர். 1973ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி திரு ஸ்ரீனிவாசன் திருமதி மீனா தம்பதியினருக்கு ராமநாதபுரத்தில் பிறந்த முத்து இவர். தந்தையின் பணி நிமித்தமாக ஹைதராபாத்தில் வளர்ந்தவர். சென்ட் பிரான்சிஸ் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் பள்ளி படிப்பை தொடங்கி பின்னர் பிகாம் பட்டம் பெற்றார். சிறு வயது முதலே விளையாட்டில் இவர் படுசுட்டி. கூடைப்பந்து வீராங்கனையான இவர் 10 தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றவர். அத்துடன் நில்லாமல் தேசிய மாணவர் படையில் இணைந்து தேசிய அளவில் துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கமும், பாரா ட்ரூப்பிங் வான்குடை படை வீரர் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும், ஆந்திர மாநிலத்தில் சிறந்த கேடட் விருதினையும் பெற்று 1992ஆம் ஆண்டு இவரது 18ஆம் வயதில் இந்திய குடியரசு தினத்தன்று வாள் ஏந்தி அம்மாநில மாணவர் படையினை தலைமை ஏற்று வலம் வந்த முதல் பெண்மணியும் இவரே. இந்திய ராணுவத்தில் இணைந்து தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்த இவருக்கு தலைகீழ் மாற்றமாக அப்படி வாள் பிடித்த கையோடு 18 வயதிலேயே திருமணம் முடிந்து திரு கேசன் என்பவரை கரம் பிடித்து இல்லத்தரசியாக வாழ்ந்தவர் இவர். மனைவியாக, தாயாக, இல்லத்திலேயே இருந்தாலும் தான் ஏதாவது பெரிதாக சாதிக்க வேண்டும், தேசத்திற்கும் சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இவரது சிந்தையை விட்டு அகலவில்லை. பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் தோழி ஒருவர் மூலம் அமெரிக்காவின் மியாமி நகரின் ஒரு கான்பரன்ஸுக்கு செல்லும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. அங்கு பலதரப்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்பினும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா இவரை ஈர்த்தது. அப்போதுதான் மாணவர்களும் நாசா வந்து அவர்களது பணிகளை காணலாம், ஆனால் இந்தியாவில் இருந்து யாரும் வருவதில்லை என தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார். அன்று துவங்கியதுதான் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. மாநிலம் முழுவதிலும் இருந்த நன்கு படிக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து 108 மாணவர்களை முதலில் நாசா அழைத்து சென்றார். பின்னர் நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு கழகம் அதாவது ESA, ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிறுவனம் GCTC மாஸ்கோ மூன்றிற்கும் இந்திய அம்பாசடராக நியமிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த மாணவர்களை அழைத்து சென்று வருங்காலத்தில் விண்வெளி அறிவியல் விஞ்ஞானிகளாக அவர்கள் வளர வித்திட்டவர் இவர். அமெரிக்க அரசாங்கத்தின் பொருளாதாரத்துறை இவர் தொடர்ந்து இத்தனை மாணவர்களை அழைத்து வருவதன் பொருட்டு அவர்களுக்கு வருவாய் பெருக்கு ஏற்படுகிறது என பாராட்டு சான்றிதழ் வழங்கிய பொழுது வியந்து சிந்தித்த இவர், இந்த பணத்தை அவர்கள் நாட்டில் செலவு செய்வதற்கு பதில் நம் இந்திய நாட்டில் செலவு செய்து நமது மாணவர்களுக்கு விண்வெளி அறிவியல் கற்பித்து நாமே செயற்கைக்கோள் தயாரித்தால் என்ன என தோன்றியது. செயற்கைக்கோளா? அது ஒன்றும் சந்தை பொருள் அல்லவே. எப்படி செய்வது என்றெல்லாம் இவர் அஞ்சவில்லை. எப்படியாவது செய்து காட்ட வேண்டும் என இவர் தேர்ந்தெடுத்தது மீண்டும் இளம் விஞ்ஞானிகளான மாணவ மணிகளையே. முதலில் ரிஃபாத் ஷரூக் எனும் மாணவர் தலைமையில் 7 பேர் குழு தயாரித்ததுதான்
நாசாவின் 2017ஆம் ஆண்டு ஏவப்பட்ட உலகின் மிகச்சிறிய வெறும் 64 கிராம் எடை கொண்ட உலகையே திரும்பி பார்க்க செய்த கலாம் சாட். அதனைத் தொடர்ந்து ஸ்கை சாட், கலாம் சாட் V2, SD சாட், ஜடாயு 14 and 15 என பற்பல புதுமைகளுடன் சிறு செயற்கைக்கோள்கள் தயாரித்த இவர், பெண்கள் இத்துறையினில் மிக குறைவாக உள்ளனர், இளம் பெண்களை குறிப்பாக கிராமப்புற குழந்தைகளை விண்வெளி துறையில் ஈர்க்க வேண்டும், அது எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது என எண்ணி இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தன்று நாடு முழுவதில் இருந்தும் 750 கிராமப்புற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அசாதி சாட் செயற்கைக்கோளை இஸ்ரோவின் SSLV ஏவுகலம் மூலம் ஏவி விவசாயி மகளும் விண்வெளி விஞ்ஞானி ஆகலாம் என நம்பிக்கையூட்டியவர் இவர். அளவிலும் அறிவியல் துறையில் பெண்களின் எண்ணிக்கையை முன்னேற்றவும், அவர்களாலும் இவ்வாறான பெரும் சாதனைகளை புரிய முடியும் என நம்பிக்கை ஊட்டவும், அடுத்தபடியாக உலகம் முழுதும் பம்பரமாக சுழன்று 108 நாடுகளில் இருந்து 12,000 இளம் பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விண்வெளி அறிவியல் கற்றுத்தந்து அதில் சிறந்த மாணவிகளை கொண்டு நிலவுக்கு செயற்கைக்கோள் அனுப்பும் பணியினை செய்வதுதான் இவ்வாண்டு நிறைவேற இருக்கும் இவரது அடுத்த இலக்கான பெண் சக்தியை பறைசாற்றும் மிஷன் சக்தி சாட். This is not just building technology. This is building a huge scientific space movement for the girls across the globe. 108 countries coming together, building a mission to the moon. இது மட்டுமா, அப்பல்லோ 17 விண்கலம் நிலவில் தரை இறங்கி 50வது ஆண்டினை கொண்டாடும் வகையிலும் அந்நிலவில் நடந்த விண்வெளி வீரர் சார்ல்ஸ் டியூக்குடன் நாசாவின் கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் விண்வெளியில் மிதப்பது போல் ஈர்ப்பற்ற நிலை அனுபவத்திற்கு விண்வெளி துறைக்கு பங்காற்றிய வெகு சிலருக்கு மட்டுமே அழைப்பு கிடைத்தது. அதில் பங்கு பெற்ற முதல் மற்றும் ஒரே இந்திய பெண்ணும் இவர்தான். அப்படி எண்ணற்ற சாதனைகள் புரிந்து இங்கிலாந்தின் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் ரீகல் பிரிட்டிஷ் விருது பெற்ற ஒரே இந்தியர், மலேசியாவில் பிராண்ட் லாரெட் விருது, யூகேவில் வேர்ல்ட் லீடர் இன் எலக்ட்ரானிக்ஸ் விருது, சிங்கப்பூரில் உமன் ஐகான் விருது, சின்னி கிருஷ்ணன் இன்னோவேஷன் விருது, தேவி விருது, இன்ஸ்பிரேஷனல் குளோபல் உமன் விருது, நக்ஷத்ரா நங்கை விருது, அப்துல் கலாம் விருது, பிரைட் ஆஃப் இந்தியா விருது, இந்தியன் ஐகான் விருது, நாரி சக்தி விருது, கல்வி தாரகை விருது என பற்பல விருதுகளை பெற்று இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என பல சாதனை பட்டியல்களில் இடம் பிடித்து விண்வெளி ஆராய்ச்சி துறையில் முதல் இந்திய பெண் தொழில் முனைவராகி இதுவரை 27 செயற்கைக்கோள்களை தயாரித்து விண்ணுக்கு செலுத்தி உலகெங்கிலும் இளைஞர்களை, குறிப்பாக இளம் பெண்களுக்கு வான்வெளி அறிவியல் கற்பித்து நமது முன்னாள் ஜனாதிபதியும் விண்வெளி விஞ்ஞானியுமான திரு அப்துல் கலாம் கூறியது போல் அவர்களை கனவு காண ஊக்குவித்து அதனை நிஜமாக்கிக் கொண்டிருப்பவர்தான் நமது சேட்டிலைட் சாதனையாளர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்கள். சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் என்பது போல் எல்லாரும் மண்ணையாள எத்தனிக்கும் வேளையில் இவர் விண்ணை பிளக்க கிளம்பி இருக்கிறார். சிறந்த விண்வெளி தொழில் முனைவோருக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற டாக்டர் ஸ்ரீமதி கேசவன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்கள் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
Achiever Award for Outstanding Achievement in Space Entrepreneurship, Dr. Srimati Kesan avargal. Please put your hands together for her, ladies and gentlemen. அவங்களுடைய டீமை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். வாங்க ப்ளீஸ். வாழ்த்துக்கள் மேடம். ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ். ஸ்ரீ குருபியோ நமஹ. ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது. ஜெயந்தி அம்மாக்கும் மிக்க மிக்க நன்றி. 30 வருடங்களுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அண்ட் தங்கபால ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பெண்களுக்கு ரோல் மாடல்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கான ஒரு தளம் கம்மி. தளம் ஏற்படுத்த வேண்டியதா நம்மளோட பொறுப்பு. ஸோ அதை செவ்வனே செய்கிறீங்க. ரொம்ப நன்றி. டீப் டெக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 19% பெண்கள் தான் இருக்காங்க உலகம் முழுதும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்திய பெண்கள் மட்டும் அல்ல. ஏன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சின்ன லைன் பிட்வீன் மிசைல் டெக்னாலஜி அண்ட் ராக்கெட் டெக்னாலஜி. ஸோ இந்த இடத்துல ஆண்கள் மட்டுமே இருந்தால் அது மிசைலாக மாறி போர்க்களங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் உலகத்தில் எவ்வளோ நடக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பெண்கள் நிறையா வரணும். அதுவும் கிராமத்து பெண்கள். ஸோ கிராமத்து பெண்கள் இந்தியாவோட 75வது சுதந்திர தினம் நீங்கள் பார்த்தீங்க. 750 பெண் குழந்தைங்க இன்னைக்கு அவங்களோட கிராமத்தை தாண்டி காலேஜஸில் ஜாயின் பண்ணி ஹியூஜ் இம்பேக்ட். நாங்கள் ஃபைட்டர் பைலட் ஆக போகிறோம், நாங்கள் சயின்டிஸ்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த வேகத்தோடு படிச்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 பெண் குழந்தைங்க 108 நாடுகள்லேருந்து ஒரு தனி ஸ்பேஸ் கரிக்குலம் டெவலப் பண்ணி அது இஸ்ரோ மூலம் அங்கீகாரம் போன வாரம் தான் பெற்று இத்தனை குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஆகஸ்ட்ல 23rd ஆகஸ்ட் டு 2nd செப்டம்பர் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர போகிறோம். இங்கே தான் அவங்க 10 நாள் இருந்து இந்த செயற்கைக்கோள்கள் தயார் பண்ணி ஒன்று நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2027. இது ஹிஸ்டாரிக் மிஷன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் யாருமே யோசித்தது இல்லை. ஏன்னா பெண் சக்தி வலிமை வாய்ந்த ஒரு சக்தி. அதை எப்படி ஒருங்கிணைத்து நம்மளால் செயற்கைக்கோளாக மாறி விண்ணில் செலுத்தி ஒரு உலகம் போர் இல்லாத ஒரு உலகமாக, பீஸ்ஃபுல் உலகமாக மாற்றுறதுக்கு இது ஒரு ஐகானிக் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். குளோபல் பீஸ் அண்ட் கேர்ள் பவர் மிஷன் சக்தி சாட். தேங்க்யூமா. Thank you for those wonderful words, madam. I'm getting very emotional. அதுதான் இந்த மொமெண்ட்டில் என்னோட டீமுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க. இந்த டீம் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறப்போ, சேட்டலைட்ஸ் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறப்போ இஸ்ரோவில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்போ சொன்னாங்க, ஓ இத்தினோண்டு பசங்களா, இவங்களால எப்படி செய்ய முடியும், நீங்கள்லாம் படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆனால் எடுத்து வச்ச முதல் அடியை திருப்பி பின்வாங்கக்கூடாது. ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட், நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், படிப்பு டிஃப்ரெண்ட். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து 2015 முதல் பலூன் சாட் லான்ச் பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஷல்ஸ் கவர்மெண்ட், மியான்மர் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருமே
கிட்டத்தட்ட 20 லான்ச்சஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அதை தாண்டி சப்ஆர்பிட்டல் மிஷன்ஸ் அண்ட் ஆர்பிட்டல், ஐ நோ இது ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், சாரி, பட் உலகத்திலேயே 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸாக ஏவப்பட்டது ஒரே நிறுவனம் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அண்ட் ஒரே உமன் ஃபவுண்டர். ஸோ இதுக்காக ஃபின்லாண்ட் பிரதமர், அதை தாண்டி நைஜீரியா, அந்த மாதிரி உலகம் பூரா இன்வைட் பண்ணி நம்மளோட டெக்னாலஜி எப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு புத்தகமாக ஒரு கரிக்குலமாக டெவலப் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் உலகத்துக்கே. நன்றி அம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூப்பர் டூப்பர், ஐ திங்க் 3 cheers to மெகா டிவி சொல்லியே ஆகணும். ஃபேபுலஸ் இவெண்ட். ஹிப் 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 ஹிப். லாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, அந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இருக்கிற டீமில் நிறைய பேர் வந்து அண்டர் கிராஜுவேஷன் கூட கிடையாது. ஸோ இவங்களோட வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படிலாம் இந்த விண்வெளி துறையில் அவங்களுக்கு ஆராய்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலூனில் எவ்வளோ ஹீலியம் ஃபில் பண்ணணும், எவ்வளோ பேலோட் அனுப்பணும், எந்த மாதிரியான பேலோட் சூஸ் பண்ணணும், எப்படி போய் ட்ராக் பண்ணணும், எல்லாமே அந்த பசங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான செயல் செய்துட்ருக்கோம். நன்றி. இந்த அவார்டு கொடுக்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, முதல்ல வந்து இவங்க அச்சீவ்மெண்ட் பார்த்தோம். எங்கள் டாக்டர் சொன்னாங்க, நான் 6 இயர்ஸாக இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் ஸ்பேஸு இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஏவி பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணேன், அவரோட வீடியோவில் பார்த்த உடனே நினச்சேன், 94 எங்களோட கோ ஸ்டாஃபாக இருந்தார் அவர் எங்கள் ஆஃபீஸில், எனக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருந்தார். அப்போ நான் வந்து அதை சர்ப்ரைஸாக சொல்லணும், சர்ப்ரைஸாக இங்கே நேரில் வந்து சொல்லுவோன்னு நான் நினச்சேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸாக எனக்கு ரிவீல் பண்ணணும்னு இவங்க வந்திருக்காங்க. இங்கே நாங்கள் நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவரோட டாக்டர் இவங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொன்று சொன்னாங்க, என் குழந்தை 1 வயசாக இருக்கும்போது நீங்கள் வந்து என் குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பட் இவங்க விண்ணளவுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நின்னது, எனக்கு நம்ம குடும்பத்து பொண்ணு இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நெகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ. எனக்கு இது சொன்னது தான், ஐ திங்க் இது எல்லாத்த விட இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமை மிகு தருணம். மீண்டும் மெகா டிவிக்கு ஒரு வாழ்த்துக்கள்.